இன்றைக்கி வீடியோவில் பாவ் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தான். பட் நம்ம சென்னையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்க வெஜ்ஜிஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஆனியன், கேரட், பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட்டு, கேப்சிகம், தக்காளி இது மட்டும்தான் எடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையும் ஈவன் ரைஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு தான். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடரும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் போல் ப்ரெஷர் குக் ஆக விடுங்க. அப்போ தான் இது நல்லா குழஞ்சி வேகும். இது வேகிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரையிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1லேருந்து 1.5 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு சின்ன டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்குற கேப்பில் வெஜிடபிள் நல்லா விசில் போய் குக்காகி வந்திருக்கும். இதை இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆன உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கியிருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் சாதா கடைகள்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன க்யூப் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இங்கே பாவ் பன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பட்டர் தடவி அதில் பன்னு வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி இதை கொஞ்சமாக ஆனியன், லெமன் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிரும். வீட்டிலே பண்ண வேண்டிய ரெசிபி தான். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.